ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது டிஆர்பில இருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. 4000 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஆர்பில இருந்து ஒரு புதிய நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எங்க இருந்து உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, அதாவது உங்களுக்கு எஜுகேஷன் இருக்கு பாருங்க, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அங்க இருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கான ஒரு வேலையை தான் வந்து கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஜாப் வந்து சொல்லலாம். எல்லாருமே வந்து அப்ளை பண்ண பாருங்க. இப்போ இத பத்தி நம்ம ஒன் வேணா வந்து பாத்திரலாம். சோ முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. நீங்க வந்து அதாவது 2019ல நீங்க இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நீங்க புதுசா அப்ளை பண்ணுங்க. பட் நீங்க வந்து பேமெண்ட் மட்டும் அகைன் நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபீஸ்ல இருந்து விலக்கு அளிக்கிறாங்க. அது 2019ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு மட்டும் நீங்க எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. புதுசா அப்ளை பண்றவங்க எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் உங்களுக்கான சேலரி கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி வந்து 57,700 ரூபாயில இருந்து 1,82,400 வரைக்கும் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. லெவல் 10ல சேலரி கொடுக்குறாங்க. எவ்வளவு வேகன்சி டோட்டலா வந்து 4000 வேகன்சி உங்களுக்காக வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த வேலைக்கு நீங்க எப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம்னா 28/3/2024 இருந்து 29/4/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமுக்கான தேதியை பொறுத்த வரைக்கும் 4/8/2024 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து டென்டேட்டிவா வந்து கொடுத்திருக்காங்க. இன்டர்வியூக்கான டேட் வந்து உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படுறதா தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதான் இந்த வேலைக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்திருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேகன்சி பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க. வேகன்சி டோட்டலா வந்து 4000 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுல பேக்லாக் வேகன்சி 72, ஷார்ட் ஃபால் வேகன்சி 4 கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் ஏபிள் பர்சன் டீச் பண்றதுக்கு 3 வேகன்சி கொடுத்திருக்காங்க. டோட்டலா 4000 வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா கமிட்டி வைஸா உங்களுக்கான வேகன்சி பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த 72 பேக்லாக் வேகன்சி பிரிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்காங்க, அது வந்து எந்த கமிட்டி எந்த ஜெனரல் கேட்டகரியில வருது, எந்த டர்ன்ல வருதுன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் 2 இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டா கொடுத்திருக்காங்க. சோ எவ்வளவு சப்ஜெக்ட் எவ்வளவு வேகன்சி எந்த ரிசர்வேஷனுக்கு நீங்க படிச்சு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபால் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜியோகிராஃபி கொடுத்திருக்காங்க. மொத்தமா 4 சப்ஜெக்ட் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கரண்ட் வேகன்சி இருக்கு பாருங்க. இதாவது எக்கச்சக்கமான வேகன்சி கொடுத்திருக்காங்க. சோ மொத்தமா வந்து பார்த்தா ஃபேக்கல்ட்டியை பொறுத்த வரைக்கும் சோ கிட்டத்தட்ட வந்து 65 கொடுத்திருக்காங்க. 65 சப்ஜெக்ட்ல ஏதாச்சும் நீங்க ஒன்னு படிச்சிருந்தாலும் தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் யார் அப்ளை பண்ணலாம், எந்த ரிசர்வேஷன் படி எந்த கமிட்டி எல்லாமே தெளிவா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த டிஃபரெண்ட் டேபிள் பர்சன் டீச்சிங் இருக்கு பாருங்க. அது வந்து தமிழ் சப்ஜெக்ட் மற்றும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. அவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 57 வயசுக்குள்ள இருக்காங்க பாருங்க. அவங்க நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தி கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு பாருங்க, இங்க தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதான் அந்த கவர்மெண்ட் ஆர்டர் லிங்க். ஜஸ்ட் இந்த லிங்க் நீங்க வந்து கிளிக் பண்ணவே போதும், இந்த ஜீவோ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல ஓரளவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த டைரக்ட் ரெக்ரூட்மென்ட் பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் முடிச்சாங்க, காமர்ஸ் முடிச்சாங்க, ஹியூமனிட்டிஸ், எஜுகேஷன், சோஷியல் சயின்ஸ் முடிச்சாங்க, லாங்குவேஜ், பிசிக்கல் எஜுகேஷன் இதெல்லாம் முடிச்சிருக்காங்க பாருங்க. அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சோ இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கான பேசிக் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. மாஸ்டர் டிகிரில 55% மார்க் கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். கண்டிப்பா உங்க ரெலவென்ட் சப்ஜெக்ட்ல நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூடவே உங்களுக்கான பிஎட்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ அது மட்டும் வந்து போதாது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. நெட் எக்ஸாம்ல வந்து பார்த்தா கிளியர் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது நெட் எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணலாம். அதுக்கு சிமிலரா இருக்குல்ல செட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிருக்கீங்க நீங்க அப்ளை பண்ணலாம். சோ அல்லது நீங்க PhD டிகிரில அவார்ட் வாங்கிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். சோ கண்டிப்பா நீங்க டிகிரில 55% மார்க் எடுத்தா மட்டும் தான் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, சோ அல்லது கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நீங்க அப்படி முடிக்கலனா நீங்க PhD டிகிரி வந்து பார்த்தா படிச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வித் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, எந்த யூனிவர்சிட்டி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க PhD முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா நெட்டோ ஸ்லெட்டோ அந்த மாதிரி வந்து தேவைப்படாது. நீங்க டைரக்டா வந்து இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சோ ஒண்ணு நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிட்டு அதுக்கேற்ற அந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம், அல்லது PhD முடிச்சு அதுக்கேற்ற ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. சோ இந்த ஜியோல வந்து பார்த்தா குவாலிஃபிகேஷன்ஸ் குறித்து உங்களுக்கு தெளிவா வந்து பார்த்தா மென்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க செக் பண்ணியாவே உங்களுக்கே வந்து தெரிய வரும் எந்தமான குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும். அதை பார்த்து நீங்க வந்து பார்த்தா தாராளமா வந்து கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. சோ PhDக்கு எந்தமான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்க போது, ப்ரொஃபஸருக்கு எந்தமான குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை பாருங்க, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பத்தி தெளிவா தெரிய வரும். சோ இதான் உங்களுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கொடுத்திருக்காங்க. இந்த தகுதி இருக்கவங்க நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்றது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்குன்னா 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, டிப்ளமோ அதுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும், யூஜி டிகிரிக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பிஜிக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, எம்ஃபில் முடிச்சிருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பிஎட்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும், எம்ஏ முடிச்சிருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பிஹெச்னா அதுக்கான சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கேட்டிருக்காங்க. நெட் ஸ்லெட்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும், ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க.
ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்து பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக ரிசர்வேஷன் இருக்க போது. ஸோ பிஎஸ்டிஎம் தமிழில் படிச்சவங்க அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வேலைக்கான உங்களுக்கு எக்ஸாம் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 வந்து இருக்க போது அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ கீழே அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் 1 வந்து இருக்க போது மொத்தமாக 3 மணி நேரம் வைக்கிறாங்க. 100 மார்க்ஸுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது பேப்பர் 1 வந்து பார்த்தா செக்ஷன் ஏ மற்றும் செக்ஷன் பி வந்து பிரிக்கிறாங்க. செக்ஷன் ஏல உங்களுக்கு வந்து பார்த்தா தமிழ் லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, அதுக்கான கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க. மொத்தமா இதுல வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்ல கேட்பாங்க. மீதி 25 கொஸ்டின் வந்து பார்த்தா ஜிகே வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் பி பொறுத்த வரைக்கும் டெஸ்கிரிப்டிவ் டைப் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ரெலவென்ட் சப்ஜெக்ட்ல தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 2 மணி நேரம் இருக்க போது இதுல மொத்தமா வந்து பார்த்தா 50 மதிப்பெண் இருக்குதுன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பேப்பர் 2 கொடுத்திருக்காங்க. இதுலயும் வந்து செக்ஷன் ஏ மற்றும் செக்ஷன் பி வந்து பிரிக்கிறாங்க. செக்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து இருக்க போதுன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்து இது பண்ண பாருங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க. இன்டர்வியூல மொத்தமா 30 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. டோட்டலா 230 மார்க்குக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. இதுல இருந்து உங்களுக்கு வந்து ரிசர்வேஷனா பிரிச்சு உங்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்றவங்க அடுத்த கட்டமாக இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த 30 மார்க் இன்டர்வியூக்கான மார்க் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது வந்து கண்டென்ட் இருக்க போது டெலிவரிக்கு 9 மார்க், லாங்குவேஜ் கொடுத்திருக்காங்க, பர்சனல் கேட்டகரிஸ் கொடுத்திருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு மார்க்ன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி யூஜிசி நாம்ஸ் படி நீங்க குவாலிஃபைன் ஆகிறது கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க குவாலிஃபைன் ஆகிட்டு எந்த ஏஜுக்கு முன்னாடி நீங்க குவாலிஃபைன் ஆகிட்டு இதுக்கப்புறம் ஆகிருந்ததெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஸோ படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. 4000 வேகன்சி கொடுத்திருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு ஜாப்லையும் வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ண முடியாது, அதுக்கு தேதி கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த தேதியை கண்டிப்பா நீங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்க நோட்டிபிகேஷன் ரெஃபர் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 28/3/2024 அன்னைக்கு நீங்க ஆன்லைன் மூலமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்தியாவோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.